வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. தேதி டிசம்பர் 7ங்க, சனிக்கிழமை அன்னைக்கு. இந்த வீடியோவில் கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ அகாமடேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் திருச்சானூரில் நேற்று முடிஞ்ச பிரம்மோற்சவத்தோட கடைசி நாள், நிறைவு நாளோட நிகழ்ச்சிகள், அதை பற்றின கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கீழத்திருப்பதியில் இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பரி நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு பின்பக்கம் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 10,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 7,000 டிக்கெட்லேருந்து 10,000 டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க. சமயத்தில் 5,000 டிக்கெட்டோட கொடுப்பாங்க. இது வந்து அப்போ இருக்கிற கூட்டத்தை பொறுத்து அதுமாரி டிசைட் பண்ணுவாங்க. இலவச தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த டோக்கன் கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. தினசரி காலை 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். அதில் இன்றைக்கி காலை 4:30 மணிக்கு இதை எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிச்சிங்க. 7ஆம் தேதி ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. 8ஆம் தேதி ஸ்லாட்டில் 6,978 டிக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது திரும்ப மறுபடியும் 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 1,648 டிக்கெட்டு தான் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 டிக்கெட்டு போயிருக்கு. 1 ஹவரில் ஒரு 6,000 டிக்கெட்டு போயிருக்குங்க. இது திருமலையை பொறுத்தவரை திருமலையில் வந்து பக்தர்கள் கூட்டம் இப்போ அதிகமாக வர்றாங்கன்னு தான் சொல்லணும். அதனால தான் கீழே திருப்பதிலேயே எஸ்எஸ்டி டோக்கனுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. 1 ஹவரில் 6,000 டிக்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது நார்மலாக ஒரு 3,000 4,000 டிக்கெட்டு 1 ஹவரில் போயிட்டுருக்கு. 6,000 டிக்கெட்டுன்னா எல்லா கவுண்டர்லேயுமே நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க தாங்க அர்த்தம். அதனால் திருப்பதியில் கண்டிப்பாக இந்த சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி வந்து 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. வழக்கமாக 3,000 டோக்கன் தான் எப்போதுமே கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள அந்த ஸ்லாட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3,000 டிக்கெட்டுங்க. 5 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. 5 மணிக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் க்யூ லைனுக்கு போகலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாம். 9 மணி மேக்ஸிமம் 10 மணிக்குள்ள வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அந்த மாதிரி பார்த்தா கூட நீங்கள் 4 மணிக்கு போனீங்கன்னா 10 மணிக்கு வெளியில் வந்துடலாம். ஸ்ரீவாரிமெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்ரீவாரிமெட்டில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னா, மேக்ஸிமம் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. 3,000 டோக்கன் வரைக்கும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் அதுக்கு மேலே டோக்கன் கொடுத்தாங்கன்னா அது மறுநாள் காலையில் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து 3,000 டோக்கன் தான் மொத்தம் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுவும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இங்கே போகிறதுக்கு டிடிடியோட இலவச பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். அது தவிர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோஸ், ஜீப்பு இதெல்லாம் நிறைய கிடைக்குங்க. அது மூலமாக நீங்கள் போய்ட்டு 6 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. ஏன்னா நடப்பாத டைமிங்கே காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு கவுண்டர் திறக்கும்பொழுது நீங்கள் அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறி போகலாம். இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே வரலாங்க. நடந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரம் தான் ஆகும். 2,388 படிகள் இருக்குது இதில். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு 6 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு ஒரு 6:30 நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட 8:30க்கெலாம் மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் தரிசன டைமே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு நிதானமாக நீங்கள் கிளம்பி வரலாங்க. இதில் வாய்ப்பு இருக்கவங்க அக்காமடேஷனுங்க இது கூட போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் கூட வரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4:30 மணிக்குள்ளே இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிருச்சு. 4:30 மணிக்கே நாளைக்கு காலை டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் 6 மணி தான் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை திறப்பாங்க. நீங்கள் உங்கள் அங்கேருந்து ஒரு வழக்கமாக இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. விடிய காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிருச்சு, இன்றைக்குள்ளே தரிசனம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு காலை தான் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா நடந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உடனே ஸ்ரீவாரிமெட்டுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கடுத்து திருமலையில் உள்ள சிஆர்ஓ அகாமடேஷன் ஸ்டேட்டஸுங்கிறது இது காலையில் 5:55 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் காலையில் 5 மணிக்கு திறப்பாங்க. இதில் வந்து ரூம் எடுக்கிறதுக்கான ஆஃபீஸுங்க அது. நீங்கள் ஆன்லைனில் ரூம் எடுக்கல திருமலையில் அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆஃபீஸுக்கு போனால் கிடைக்கும். இங்கே பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித்து ஃபோன் நம்பர் இருந்தால் போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இங்கே பணம் கட்டுற வேலை கிடையாது. உள்ள ஒரு 10 கவுண்டர் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு 200-300 பேர் இருந்தால் கூட ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ண முடியும். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது காலையில் 5:55 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு கவுண்டர் திறக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிப்போச்சு. 1 ஹவரில் அவங்க கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி 1,156 ரூம் நீங்கள் மொத்தம் கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அதில் 5:55க்கு 777 ரூம் அவைலபிள் இருக்குங்க. 400 ரூம் காலி ஆகிடுச்சு இந்த 1 ஹவரில். இன்னும் 777 ரூம் அவைலபிள் இருக்குன்னா இன்னும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு வர்ற பக்தர்கள் கூட ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் ஒரு 1000 ரூம் அவைலபிள் இருந்துகிட்டு தான் இருக்குது. 1,518 ரூமில் அவைலபிள் இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அந்த ஸ்டேட்டஸில் எதுவுமே காட்டல. பட் இந்த 50 ரூபா 100 ரூபா ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லியே 1000 ரூம் அவைலபிள் இருக்குங்க. முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இதில் நீங்கள் இப்போ உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு ½ ஹவரில் மெசேஜ் வந்துடும். மெசேஜில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல காட்டேஜோட பேர், காட்டேஜ் ரூம் நம்பர் எல்லாமே வந்துடும். நேரடியாக இந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே நீங்கள் பணம் கட்டிட்டு உடனே ரூம் எடுத்துக்கலாங்க. இதில் பணம் கட்டுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ஜிபே மாதிரி தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. யூபிஐ பேமெண்ட் தான் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இது காலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் 5:55 எடுத்த ஸ்டேட்டஸு 777 ரூம் அவைலபிள் இருக்குங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவத்தோட கடைசி நாளான நேற்று வந்து பஞ்சமி தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தவாரி முடிஞ்சுதுங்க. கடைசி நாள் பிரம்மோற்சவத்தோட கடைசி நாள் நேற்று காலையில் ரொம்ப பிரமாதமாக இதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. நேற்று ஒரு முக்கியமான ஒரு விசேஷங்க. அதே விடிய காலையில் டிவியில் எஸ்இபிசியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்மோற்சவம் என்றைக்கு நிறைவு பெறுதுன்னா பத்மாவதி தாயாரோட பிறந்தநாள் நேற்று. அன்றைக்கி தான் அந்த பிரம்மோற்சவம் நிறைவு பெறுதுங்க. அதுக்காக இன்னும் பஞ்சமி தீர்த்தம் நடக்குது. அன்னைக்கு இதுக்காக என்ன செய்வாங்கன்னா வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலேருந்து, அதாவது திருமலையிலேருந்து தாயாருக்கு வந்து அங்கேருந்து சீர்வரிசைலாம் வருங்க. அவருடைய பரிசு பொருட்கள்லாம் நிறைய அன்றைக்கி வரும். அவருடைய தாயாரோட பிறந்தநாள் அந்த பிரம்மோற்சவத்தை நிறைவு செய்கிற நாள் அன்றைக்கி அங்கேருந்து அவ்வளோ வருங்க. எல்லாமே அங்கேருந்து தனியாக தூக்கிட்டு வருவாங்க. அங்கேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கீழே தாயார் கோயிலில் கொண்டாந்து சமர்ப்பிப்பாங்க. இது விடிய காலில் அங்கேருந்து கிளம்பி அலிப்பேர் நடப்பாதை வழியாக தாங்க அந்த ஊர்வலம் வந்தது. அந்த 4 மாட வீதியிலையும் பெருமாள் வந்து தாயாருக்கு என்னென்ன வரிசைகள்லாம் செய்கிறாரு, என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுக்குறாருன்னு அழகாக எல்லாத்தையும் பெரிய பெரிய பொட்டியில் வச்சு யானை மேலே வச்சு அது ஊர்வலமாக 4 வீதியும் வந்து அதுக்கப்புறம் அலிப்பேர் நடப்பாதை வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் திரும்ப எல்லோரும் நடந்தே வந்திருக்காங்க. அலிப்பேர் நடப்பாதை வழியாக தான் தூக்கிக்கிட்டு அங்கே உள்ள இந்த கோயில் உள்ள அந்தணர்கள் தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பரிசு பொருட்கள்லாம் மாற்றி தூக்கிட்டு வராங்க. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு 10 பேர் வராங்க. அதுக்கப்புறம் அங்கே 10 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வேகமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. கீழே அலிப்பேரி நடப்பாதை வந்து ஆரம்பித்த உடனே அங்கே வந்து யானைகள் வந்துருச்சுங்க. 4 யானைகள் அங்கே வந்தது. அங்கே வரவேற்று அந்த இடத்துல வந்து யானை மேலே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்வலம் பிரமாதமாக ஊர்வலம் வந்ததுங்க. அங்கேருந்து கிளம்பி நேராக கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்த சீர்வரிசையில் அங்கே காமிச்சிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி திருச்சானூருக்கு போனாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துங்க ஊர்வலம். டிவியில் வந்து விடிய காலையில் லைவ் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி தான் அங்கே போய் சேர்ந்தாங்க. திருச்சானூர் போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தவாரிக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த மிகப்பெரிய தெப்பக்குளத்துக்கு போயிருக்கேன். அந்த தெப்பக்குளத்தில் ரொம்ப பிரமாதமாக நடந்ததுங்க. சக்கரை தாழ்வாருக்கும் தாயாருக்கும் அதே இடத்துல திருமஞ்சனம் நடந்தது. சந்தனக்காப்பு, திருமஞ்சனம், மஞ்சள் இதெல்லாம் நிறைய பூசி ரொம்ப அற்புதமாக அந்த திருமஞ்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக 12:05, 12:10க்கு மேலே தான் தீர்த்தவாரி நடந்ததுங்க. சக்கரை தாழ்வாருக்கு ரொம்ப அருமையாக சக்கரை தாழ்வார் கீழே புஷ்கரணிக்கு கொண்டு வந்து 3 தடவை அவர் நீராடி இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பஞ்சமி தீர்த்தம் அப்படிங்கிற அந்த திருவிழா முடிஞ்சுதுங்க. நேற்று சாயந்தரமே துவஜா அபோரகணம் அப்படிங்கிற கொடி இறக்க வைபவமும் முடிஞ்சு பிரம்மோற்சவம் ஒரு வழியாக நிறைவு பெற்றுதுங்க திருச்சானூர் கோயிலில். ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அந்த தெப்பக்குளத்தில் அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. நிறைய கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கேமராலாம், ட்ரோன் கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு டிவியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. டிவியில் தான் ரெக்கார்ட் பண்ணாத டிவியில் ரெக்கார்ட் பண்ண சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. சரியான கூட்டங்க திருச்சானூரில். ஏகப்பட்ட பேர் இந்த குளத்தை வந்து இறங்கி நின்றுட்டாங்க. நார்மலாக இந்த மாதிரி தீர்த்தவாரிக்கு மற்ற இந்த திருமலையில் கோயிலில் பார்த்தீங்கன்னா இறங்க விட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல விஐபிஸ் மட்டும் தான் இறங்கி நிற்பாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. பட்டு திருச்சானூர் அப்படி இல்லைங்க. எல்லாரையும் இறங்க சொல்லியிருக்காங்க. குளம் பூரா பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. அது தவிர விஐபி பக்தர்கள், விவிஐபி பக்தர்களும் தனித்தனியாக அதை பிரித்து வச்சுருந்தாங்க. கடைசியாக ஒரு சின்ன பாக்ஸு, அந்த பாக்ஸில் தான் அந்த தெப்ப குளத்தில் ஃபுல்லாக ரோஜா பூ ஃபுல்லாக மிதக்க விட்டு அதில் தான் வந்து சக்கரை தாழ்வார் வந்து நீராடினாருங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆகிடுச்சிங்க அவர் நீராடிட்டு போகும்பொழுது. திருமலையிலேருந்து வந்த ஊர்வலம் பத்மாவதி தாயார் கோயில் அடைஞ்ச பிறகு நேரடியாக அந்த தெப்பக்குளத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே பெரிய மண்டபம் கட்டி வச்சுருந்தாங்க. இதுக்காக தனியாக மேடைகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல கொண்டு தாயாரை உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே சக்கரை தாழ்வாரையும் அதே இடத்துல அமர வச்சு 2 பேரையும் பக்கத்தில் வச்சு அலங்காரம்லாம் பண்ணாங்க. வெங்கடாஜலபதி பெருமாள் தாயாருக்கு கொடுத்த சீர்வரிசைகள்லாம் அப்போ வந்து தாயாருக்கு போட்டு அலங்கரித்தாங்க. அப்போ ஒன்று பார்த்து ஒன்று எல்லாருக்கும் பக்தர்கள் காமிச்சிட்டு அந்த சீர்வரிசையில் வந்து நகைகள், அவருக்கு வந்து வைர நெக்லஸ்ஸு, வைர வளையல், அப்புறம் வைர கிரீடம் இதெல்லாம் அங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் பெருமாள். அதெல்லாம் அவருக்கு தாயாருக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த வர்ணனையாளர் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. சாதாரணமாக பெண்களுக்கு வந்து யார் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதில் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தன்னுடைய கணவன் வாங்கி கொடுக்குற பொருள் தான். தன்னுடைய கணவன் வாங்கி கொடுக்குற பொருள் தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொன்னாங்க. சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதை ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுக்கலன்னா கூட ஒரு முழு மல்லிகை வாங்கி கொடுத்தா கூட பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கணவன் வாங்கி கொடுக்குற பொருள் தான். அந்த மாதிரி இந்த தாயார் மட்டும் அதில் விதிவிலக்கா? அவங்களும் இந்த மாதிரி தான். பெருமாள் திருமலையிலேருந்து அவர் வாங்கி கொடுத்த பொருட்களை அவங்க வந்து அணிஞ்சு பார்க்கும்போதே முகத்தில் ஒரு அழகான வெக்கம் தெரிகிற மாதிரி இருக்குது தாயாரை பார்க்கும்பொழுதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த வர்ணனை சொன்னாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி அந்த தாயாரோட திருவுருவமும் அதே மாதிரி தாங்க அமைஞ்சிருந்தது. அவ்வளோ அழகாக அமைச்சிருந்தாங்க. கண் பற்றுமோன்னு கன்னத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வச்சுருந்தாங்க.
ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அலங்காரத்தெல்லாம் எடுத்த பிறகு தான் அப்புறம் திருமஞ்சனம் நடந்ததுங்க. திருச்சானூர் கார்த்திகை பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஈஓ சொல்லியிருக்காரு. இனிமேல் நம்ம இதில் பார்க்க போகிறது அடுத்தது என்னென்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் வந்து இந்த பிரம்மோற்சவத்துக்காக தாங்க அங்கே வெயிட்டிங்கில் இருந்தாங்க அவங்க. அநேகமாக இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங் வந்து அறிவிப்பு வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலையோ இதுக்கான அறிவிப்புகள் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்திகை பிரம்மோற்சவம் முடிஞ்ச பிறகு இதற்கான அறிவிப்புகள் உடனடியாக வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு நாளைக்கு இதோட அறிவிப்புகள் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருங்க. வந்த உடனே எங்கள் சேனலில் தொடர்ந்து இதை அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.